Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது கீ ரைஸ், நான், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவில சொல்ற அளவு எல்லாமே 200 கிராம் பன்னீர்க்கானது. பேன் சூடானதையும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 கரெக்டாக இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினதையும் 4 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 1.5 கப் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ்னால் 2, மீடியம் சைஸ்னால் 3 கரெக்டாக இருக்கும். முந்திரி 8 சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்தாதான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இடையில தீயாமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுறணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 2 பன்னீர் பீசஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது பன்னீர் சேர்த்துறதால கிரேவியில் பன்னீரோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்மளுக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். கடையில் வாங்கின பன்னீராக இருந்ததுன்னா கிரேவியில் அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் லேசாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சாதா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். மசாலாவை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வதக்கிக்கலாம். அப்போ தான் கிரேவியில் கலர் நல்லா கிடைக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மசாலா கருகிரும், கசப்பு வந்துடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்போ தான் கிரேவியில் மசாலா நல்லா இறங்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆடையும் பாலும் சேர்த்துட்டு அரைச்சி இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இன்னி இதில் பன்னீரை சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். கடைசியாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். அவ்வளோதான், நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.